உங்கள்கிட்ட நான் கேட்க நினைச்சு கொண்டு இருந்தேன். உம்ராவுடைய நியத்து வந்து எப்படி? உம்ராவுடைய நியத்தை வந்து கட்டாயமா எங்க வைக்கணும்? மீகாத்துல தான் வைக்கணும். அப்ப ஃபிளைட்ல வரவங்க மீகாத்துக்கு போக மாட்டாங்களே, ஸோ அவங்க வந்து நியத்தை எங்க வைக்கணும்? அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லலாமா? அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து ஒருத்தர் வந்து உம்ராவுக்காக வேண்டி வரான்னு சொன்னா, அந்த உம்ராவுக்காக வேண்டி வரும்போது நீயத்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நீயத்தை அவர் எங்க வைக்கிறாரு, எந்த இடத்துல வைக்கிறான்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எந்த நாட்டில இருந்து வாரதா இருந்தாலும் ஒரு மீகாத்தை தாண்டி வரும் பொழுது அந்த மீகாத்துல நெய்யத்து வைக்கிறது மஸ்ட். கட்டாயம் ஒரு மீகாத்தை தான் நெய்யத்து வச்சுட்டு வரும். ஸோ ஃப்ளைட்ல வரும் பொழுது யாராவது லம் என்று சொல்லக்கூடிய அந்த மீகாத்தை தாண்டி வருவாங்கன்னு சொன்னா, பொதுவாக ஜித்தாக்கு வந்து லேண்ட் ஆகி உம்ராக்கு வரக்கூடிய எல்லாருமே அந்த மீகாதை தாண்டி தான் வருவாங்க. ஸோ அப்படியாக அந்த மீகாதை தாண்டதுக்கு முதல்ல சில ஃப்ளைட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சில ஃப்ளைட்ஸ்ல அறிவிப்பாங்க, நீங்க வந்து மீகாதை தாண்ட போறீங்க. ஸோ அந்த டைம்ல கட்டாயமாக உம்ராக்கு வர நியத்துல வந்து வரக்கூடியவங்க, எஹ்ராமோட வரக்கூடியவங்க எஹ்ராமுடைய ட்ரெஸ்லையும் இருக்க வேண்டும். அதே மாதிரி எஹ்ராம்ல சொல்லப்பட்ட அனைத்து கண்டிஷன்களும் அவருக்கு வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கணும். அதே மாதிரி அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லி அவர் அரபியில நீயத்து வைக்க வேண்டும். ஸோ வந்து ஃப்ளைட்ல வரும்போது நீயத்து வைக்கணும்னு சொல்றீங்க. ஸோ நீயத்தை வந்து அரபியில தான் சொல்லணுமா? தமிழ்ல உருதுல அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொன்னா போதாதா? அரபியில சொல்லணுமா? ஓ, நீங்க கேட்கறது சரி. அதாவது அரபியில ஏன் நியத்து வைக்கணும், ஐயா தமிழ்ல நியத்து வைக்கலவான்னு கேட்குறீங்க. பட் வந்து அது உண்மையான நல்ல கேள்வி தான். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்ராவையும் ஹஜ்ஜையும் தவிர மற்ற எல்லா அமல்களுக்கும் வந்து நெய்யத்தை வாயால வைத்ததாக, நெய்யத்தை நாவால மொழிந்ததாக ஆதாரம் இல்லை. அதனால நம்ம எல்லா அமல்களுக்கும் வந்து நெய்யத்தை வந்து வாயால மொழியணும்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. அவங்க மனசால நினைச்சாலே போதும். நீயத்தை மனசால நீயத்துன்னு சொன்னாலே மனசை நினைக்கிறது தான். ஆனால் இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாயால நியத்தை மொழிஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில உம்ராவுக்கும் வந்து நாங்க வாயால நியத்தை மொழியணும். அதுவும் நபியவர்கள் அரபியில சொன்னதுனால நாங்க அரபியில சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அரபி. ஸோ அவங்களுக்கு அரபி அந்த நியத்து சொல்றது ஈஸியா இருக்கலாம். ஸோ வந்து மற்றவங்கெல்லாம் அரபு தெரிஞ்சவங்க கிடையாது இல்லை. நீங்க கேட்கறதும் வந்து நியாயமான ஒரு விஷயம். அதாவது நபியவர்கள் அரபியராக இருந்தார்கள், நபியவர்கள் அரபி பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாங்களும் அரபிலையா சொல்லணும், நாங்க தான் அரபு பேசுறோம் இல்லைன்னு கேட்குறீங்க. ஸோ வாஸ்தவமான விஷயம்தான். பொதுவாக வந்து நாங்க பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கமாக சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க எங்கட லாங்குவேஜ்ல செய்யறது இல்லை, நாங்க வந்து அரபியில தான் செய்யறோம். உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்து நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்றோம், அது வந்து என்ன தமிழா? அது தமிழ் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுல சொன்னதுனால நாங்களும் அரபியில சொல்றோம். அதே மாதிரி பாங்க எடுத்துக்கோங்க. அப்போ பாங்க சுன்னத், வரல இல்லை, சுன்னத். என்றாலும் நாங்க வந்து பாங்க வந்து அரபியில தான் நாங்க சொல்றோம். எந்த நாட்டிலயா இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, பாங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்றது இல்லை, அரபியில தான் சொல்றோம். அதே மாதிரி பார்க்குறோம், தவாஃப் செய்யும் போது பாருங்க, தவாஃப்ல வந்து பொதுவாக தவாஃப் ஸ்டார்ட் பண்ண போற வேண்டிய பாஷையில் துவா செய்யணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ருக்குன் யமானி கிட்ட இருந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் வரும் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னான்னு ஓதிக்கிறாங்க. ஸோ நபி அவங்க அதை அரபியில் ஓதுறதுனால நாங்களும் அரபியில தான் ஓதுறோம். அதை ஓதுவது சுன்னத். நாங்கள் அதை நபியவர்கள் அரபியில் ஓதுறதுனால நாங்கள் அரபியில தான் ஓதுறோம். இப்படியே நீங்க நிறைய விஷயம் எடுத்து பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயங்கள் மார்க்கமாக ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயமாக நபியவர்கள் மூலமா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதை நாங்கள் அரபியில தான் நாங்கள் செய்கிறோம். அது பொதுவான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாங்கள் நெய்யத்தையும் வந்து நபியவர்கள் மொழிந்திருப்பதுனால, இதுவும் ஒரு அமலாக இருப்பதனால நாங்கள் இதை அரபியில தான் மொழியணும். சரி சரி, ஓகே. சரி மௌலானா, நீங்க சொல்ற விஷயம் வாஸ்தவமான விஷயம் தான். அதாவது அரபியில சொல்லணுன்றீங்க. அரபியில சொல்ல தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அரபியில சொல்லணும்னு தெரியாது, அல்லது அரபியில தான் நியத்து வைக்கணும்னு தெரியாது. ஸோ அப்படியானவங்களோட நிலைமை என்ன? ஓ, நீங்க கேட்கறது சரி. அதாவது ஒருத்தருக்கு வந்து அரபியில சொல்ல தெரியாது, அல்லது அரபியில சொல்லி தரத்துக்கு யாரும் இல்லை, அல்லது அரபியில தான் மொழிய வேண்டும் என்ற விஷயம் அவருக்கு தெரியாது. ஸோ இப்படியானவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இப்படியானவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு இருப்பாங்க. அது இல்லாம ஒருத்தர் வந்து குரூப்ல லீடரா வாராரு, கைடா வாராரு, அல்லது அரபியில மொழியணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, அவருக்கு அரபியில தான் நியத்த மொழியணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படியானவங்க, அல்லது அரபியில சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்குது, இப்படியானவங்க வந்து கட்டாயமாக அரபியில தான் நியத்த மொழிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான் எனக்கு வந்து நீங்க சொல்றது தெளிவான முறையில் எனக்கு புரியுது. உண்மைக்குமே நீங்க தெளிவான முறையில் உதாரணத்தோட சொல்றீங்க. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதாவது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கைடா வரவங்க, உமருக்கு கைடா வழிகாட்டியா வரவங்க சொல்லி தரணும்ல. நான் வந்து யாருமே இது மாதிரி சொன்னதா கேட்டில்லையே. நீங்க வந்து சொல்ற விஷயமெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன் மற்ற கைடு மாதிரி இதை பத்தி சொல்லி தராங்க இல்ல? ஒரு உம்ராவுடைய குரூப்னு சொல்லக்கூடிய சாதாரண விஷயம் இல்லை. அந்த குரூப்புக்கு கைடாக வாரது என்று சொல்றதும் சாதாரண விஷயம் இல்லை.
அதனால தான் வந்து அந்த ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு உம்ராவுடைய குரூப்புக்கு கைடாக வரக்கூடிய ஒரு சிறந்த முறையில் மார்க்கத்தை படித்து தேர்ந்த ஒரு சிறந்த ஒரு ஆலிமை தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பல லட்சங்கள் செலவழித்து கைடாக வழிகாட்டியாக அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு. ஸோ குரூப் செய்யக்கூடியவங்களோ அல்லது சாதாரணமாக ஆலிம் இல்லாதவர்களோ அந்த குரூப்பை கைட் பண்ண மாட்டாங்க, வழிநடத்த மாட்டாங்க. காரணம், அந்த வந்துடக்கூடிய குரூப்ல வந்தவங்களுடைய யார்டையாவது உம்ரால ஒரு தவறு நடக்கும்னு சொன்னா அந்த முழு பொறுப்பும் அந்த முழு பாவமும் அந்த குரூப்பை வழிநடத்தக்கூடிய கைடுக்கு தான் வரும். ஸோ அவர் தான் பொறுப்பு. அந்த குரூப்ல வந்துடக்கூடிய அந்த குரூப்ல வரக்கூடிய எல்லாருடைய உம்ராவுக்கும் அவர் தான் பொறுப்பு. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் மௌலானா, மாஷா அல்லாஹ். இப்பதான் நீங்க தெளிவா சொல்லி தந்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் அது தெளிவா புரியுது. இது மாதிரி யாருமே சொல்லி தரது கிடையாது. மாஷா அல்லாஹ், நல்ல உதாரணங்களோட அழகான முறையில விளங்கப்படுத்துனீங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. கட்டாயமாக உமருக்கு வரக்கூடியவங்க வந்து அதை பத்தி சம்பூர்ணமாக தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப கட்டாயம் இல்லை. என்று சொன்னால் மிச்சம் காசு செலவழிச்சு வராங்க உம்ராக்கா வேண்டி. ஸோ அந்த உம்ராவை வீணடிச்சு கொள்ளாம அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு வந்து உம்ரா செய்யறது. அப்படி இல்லைன்னு சொன்னா நல்ல ப்ராப்பரான ஒரு கைடுண்டை ஹையர் பண்ணி கொண்டு அவங்க உம்ரா செய்யறது தான் மிச்ச சிறந்த என்ன மௌலானா. ஓ, நீங்க சொல்றது சரிதான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மௌலானா. தொடர்ந்தும் எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்கள நான் கேட்குறேன். நீங்கள் கட்டாயம் சொல்லித்தாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா.